ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ இப்போது நம்ம புதுசாக இன்னொரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்னா இன்கம் டேக்ஸ். ஓகே, ஸோ டைரக்ட் டாக்ஸேஷனில் ஃபஸ்ட் பேப்பர். ஓகே, ஸோ இதுலேயும் நம்ம எப்படின்னா நம்ம எப்போதும் போல் ஃபன் பண்ணி எப்போதும் போல் ஒரு பேர்டன் இல்லாமல் ஈஸியாக படிக்கலாம். ஓகே, ஸோ இன்கம் டேக்ஸில் இருக்க கீ கான்செப்ட், அதோட சம்மரி கான்செப்ட், ஃபார்மேட்டு எல்லாமே ஈஸியாக என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் பேப்பருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஜிஎஸ்டிக்கும் படித்தோம் இல்லையா? ஸோ மேப் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு, ஸோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஜிஎஸ்டி படிக்கிறோம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்லேயும் நம்ம எதுக்காக அந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கிறோம், ஸோ அந்த ஃப்ளோ தான் என்ன, ஏன் இந்த ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறப்போ அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய இன்கம் டேக்ஸ் என்ன, ஸோ அவங்க என்ன அமௌண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஒரு பர்சன் நம்மள்கிட்ட வராங்க அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இன்கம் டேக்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த இன்கம் டேக்ஸில் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ அவங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஸோ அவங்க அதுக்கு நம்மளுடைய ரெசிடெண்ட்டாக இருக்கணும். கரெக்டாக? ஓகே கைஸ், ஸோ நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கண்டுபிடிப்போம். ஸோ அவங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் வாங்குவாங்களா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து? இல்லை, சேலரிஸ் எடுப்பாங்க. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வீடு வாடகை விட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு அமௌண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் அமௌண்ட் அவங்களுக்கு வரும் சம்பளமாக. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் கெயின், அந்த லேண்ட் வச்சு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு அவங்களுக்கான அமௌண்ட் வரும். அண்ட் தென் அதர் சோர்ஸஸ், இந்த மாதிரி லாட்ரியில் வின் பண்ணுறது, மற்ற விஷயம், இதை தாண்டி இருக்கிற அதர் ரிசோர்ஸஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னென்னா அவங்க அப்படியே அழகாக தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு ஹெட்லேருந்தும் அவங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேலரிஸ்லேருந்து வரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாடகை விட்டாங்கன்னா ஸோ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வர இன்கம் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆர் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிஸ்னஸா? ஓகே, ஒரு சாக்லேட் பிஸ்னஸா? ஓகே, ஒரு குக்கீஸ் பிஸ்னஸா? ஓகே, ஸோ ஏதாவது ஒரு லேண்ட் பிஸ்னஸா? ஓகே, அதுமாதிரி ப்ரொஃபஷன் சிஏவா? ஓகே, லாயரா? ஓகே, டாக்டரா? ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்கள்ட்டேருந்து வர இன்கம் எல்லாமே என்னென்னா ப்ராஃபிட் ஆர் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது கேபிட்டல் கெயின், அதாவது நம்மளுக்கு லேண்டு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிலேருந்து வர அமௌண்ட்டெல்லாம் இதில் போடணும். அதுக்கப்புறம் இது நம்ம நாலுத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு அதர் இன்கம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஹெட்டில் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஹெட்டு படி நம்ம ஒரு ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னென்னா ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். ஓகே, ஸோ இந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்லேயும் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 ஹெட்டில் கிடைச்ச ஆன்சரையும் டோட்டல் பண்ணுவோம். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா ஒரு லெசன்ஸாக வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு லெசன் வரும். அண்ட் தென் சேலரிஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இதுலேருந்து இதெல்லாமே ஒரு லெசனாக வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணிட்டோம். ஓகே, அப்படின்னா இதோட நம்மளுக்கு மாடியூல் 1 ஓவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ மாடியூல் 1 முடிஞ்சிடும். மாடியூல் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ நம்மளோட இண்டிவிஜுவல் சேலரி மட்டும்தான் பார்க்கணுமா? கிடையாது, நம்ம ஃபேமிலியோட இன்கமும் சில இன்கம் பார்க்கணும். ஸோ அதான் என்னென்னா கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ். அதான் என்னென்னா கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ். ஸோ அதில் எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில லெசன், அதுக்குன்னு ஒரு சில கான்செப்ட்லாம் லெசன்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு சாப்டர். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா செட் ஆஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செட் ஆஃப் அப்படிங்கிறது அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது லாஸ் இருந்திருக்கும், ஆனால் இப்போ ப்ராஃபிட் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் இருந்திருக்கும், இப்போ லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 8 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில கணக்கு இருக்குது. ஸோ அந்த கணக்குப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த லாஸுக்கும் சேர்த்து நம்ம இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி கட்டாமல் இருந்ததும் இப்போ கட்டுவோம். இல்லை இப்போ கட்ட முடியல அப்படின்னா போன வருஷத்தோட ப்ராஃபிட் எடுத்து நம்ம செட் ஆஃப் பண்ணியும் கட்டுவோம். நம்மளுக்கு சிஏல மார்க் செட் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ 2 குரூப்பும் சேர்த்து எழுதுறப்போ மேலே குரூப்பில் பற்றலைன்னா கீழே குரூப்லேருந்து எடுத்துப்பாங்க, குரூப் 1ல் பற்றலைன்னா குரூப் 2லேருந்து எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அதே இந்த மார்க் அக்ரிகேட் கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஸோ அதை நம்ம டோட்டல் பண்ணதுக்கப்புறம் அதையும் நம்ம பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னென்னா கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகே, கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம இது வரைக்கும் பண்ணுறது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிச்சி ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கண்டுபிடிச்சி கிளப்பிங் ப்ரொவிஷன் அப்ளை பண்ணி செட் ஆஃப் பண்ண வரைக்கும் என்ன அது பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் கிராஸ் டோட்டல் இன்கம்.
ஓகே. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து நம்ம டிடக்ஷன்ஸை லெஸ் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு டோட்டல் இன்கமாக ஆகிடும். ஓகேவா? என்னது? கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து டிடக்ஷன் லெஸ் பண்ணுறப்போ அது என்ன ஆகிரும்? டோட்டல் இன்கமாக ஆகிரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்கா, அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? டிடக்ஷன்ஸை லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடக்ஷன் லெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது? நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கிடைச்சிது. ஸோ லைக் வைஸ் ஒன்லி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த 4 திங்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப கிராஸ் டோட்டல் இன்கம், அதுலேருந்து நம்ம டிடக்ஷன் லெஸ் பண்ணோன்னே டோட்டல் இன்கமாக ஆகிடுது. வாட்? டோட்டல் இன்கமாக ஆகிடுது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரேட்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இன்கம் டேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு லெசனில் டோட்டல் இன்கம் வச்சு ரேட்ஸ்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ ரேட்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் சர்சார்ஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணுவோம். ரிபேட் அவங்களுக்கு இருக்குது, அந்த பெனிஃபிட் இருக்குன்னா அதை அப்ளை பண்ணுவோம். அப்புறம் செஸ்ஸு 4% வந்து அப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே டோட்டல் பண்ணி நம்ம இந்த மாதிரி அட்வான்ஸ் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி ஏதாவது ரிடக்ஷன், டிசிஎஸ் கலெக்ஷன் ஏதாவது இருக்குது, கலெக்ஷன் சோர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் அப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது? டேக்ஸ் பேயபிள். ஸோ அதுவே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வருது அப்படிங்கிறப்போ அது டேக்ஸ் ரீஃபண்டபிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கொஷினாகவே வரும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் வியூவே ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ கொஷின்ஸ்லாம் எப்படி வந்து கேட்பாங்க சொல்கிறேன். முக்கால்வாசி பேர் எதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா இந்த டோட்டல் இன்கம்லையும் டேக்ஸ் பேயபிளையும். பெட்டர் ஐ கேன் சூஸ் அனதர் கலர். இந்த மாதிரி வந்து டோட்டல் இன்கமில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க. டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோலேருந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி டிடக்ஷன் லெஸ் பண்ணி கிடைக்கிறது தான் என்னதுன்னா டோட்டல் இன்கம். ஸோ கொஷின் கேட்டால் உங்களுக்கு இதுதான் வந்து ஞாபகம் வரும். இந்த ஃப்ளோ வந்து மறக்காதீங்க. இந்த ஃப்ளோ வந்து நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா அந்த ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஷின் கேட்குற அந்த அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் போடணுமா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ டேக்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அந்த ரேட்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ்லாம் அப்ளை பண்ணி சர்சார்ஜ், ரிபேட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டேக்ஸ் பேயபிள். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம அடுத்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு லெசனில் நம்மளுக்கு என்னென்னா இது எல்லாம் கண்டுபிடிச்சி டோட்டல் இன்கமாக அவங்க வந்து கொடுத்துருவாங்க கொஷினில். இதுதான் இவரோட டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா இது எல்லாமே போட்டுட்டாங்கன்னு அசியூம் பண்ணி இதுதான் டோட்டல் இன்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல வச்சுக்கணும். ஸோ அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சி தான் இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம போடுவோம். சரியா? ஸோ அப்போ டோட்டல் இன்கம் இப்படி தான், புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு லெசன்லனா இந்த டோட்டல் இன்கம்மை கொடுத்து கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறது. ஸோ டோட்டல் இன்கம்மை அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ டோட்டல் இன்கம் கொடுத்துட்டு ரேட்ஸ் அப்ளை பண்ணுறோம், சர்சார்ஜ் அப்ளை பண்ணுறோம், ரிபேட் அப்ளை பண்ணுறோம், செஸ் அப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணி நம்ம டோட்டல் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா டேக்ஸ் பேயபிள் வந்து கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் லெசனில் போடுவோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சு என்ன கற்றுப்போம் அப்படின்னா ஒரு ஹெட்லையும் ஓகே ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கற்றுப்போம் செகண்டாக. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஹெட்லையும் வந்து எப்படிலாம் வந்து போடணும் அப்படிங்கிறத கற்றுப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு ஹெட்ஸ்லையும் சேலரிஸில் எப்படி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எப்படி, பிஜிபிபியில் எப்படி, கேபிட்டல் கெயினில் எப்படி, அதர் சோர்ஸில் எப்படின்னு. ஸோ இதுதான் என்னென்னா மாடியூல் 1ல் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ மாடியூல் 2ல் என்ன இருக்குன்னா இந்த டோட்டலுக்கு அப்புறம் இருக்கும். ஸோ அந்த டோட்டலுக்கு அப்புறம் என்ன நல்லா இருக்குது? மாடியூல் 1ல் என்ன நல்லாயிருக்கும்னா இந்த டோட்டல் இன்கம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஃபுல்லாக இதெல்லாம் போட்டு எக்ஸப்ட் டிடிஎஸ், டிசிஎஸ் இதுக்கு தவிர நம்ம இந்த இது வரைக்கும் உள்ள அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளை என்னென்னா டேக்ஸ் பேயபிள் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது கொடுக்காம டேக்ஸ் பேயபிள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லெசனாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் லெசன் என்னென்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்பெஷல் இன்கம், இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் செகண்ட் லெசனில். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு யூனிட்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த தேர்ட் சாப்டரோட நம்மளுக்கு என்ன முடிஞ்சிருச்சு? மாடியூல் 1 முடிஞ்சிருச்சு. மாடியூல் 2 வந்தோன்னா கிளப்பிங் ப்ரொவிஷனுக்கு அடுத்த சாப்டர், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு அடுத்த சாப்டர், ஓகே, டிடக்ஷன்ஸ் ஒரு சாப்டர், அதுக்கப்புறம் டிடிஎஸ், டிசிஎஸ், அட்வான்ஸ் டேக்ஸ் இது எல்லாமே ஒரு சாப்டர் வரும். ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் செகண்ட் மாடியூல், இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே செகண்ட் மாடியூல். ஓகேவா? ஸோ இப்போ நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே செகண்ட் சாப்டரில் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஓவர்வியூ. இதனால தான் நம்ம எல்லாமே ஒரு கேட்டகரியும் தனித்தனியாக வந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். பட் இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன போடுவோம்? டேக்ஸ் வந்து போட்டு உங்களுடைய டேக்ஸ் டேபிள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகே கைஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ we will see the first chapter.
ஸோ அந்த டோட்டல் இன்கம்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ டோட்டல் இன்கம் கொடுத்து நம்மளுக்கு எப்படி வந்து இந்த டேக்ஸ் பேபிள் ஒருத்தவங்களுக்கு கண்டுபிடிக்கணும், ரிபேட் எப்படி அப்ளை பண்ணணும், சர்சார்ஜ் எப்படி அப்ளை பண்ணணும், மார்ஜினல் ரிலீஃப் முக்கால்வாசி பேர் அதில் வந்து அடி வாங்குவாங்க. ஸோ அது எல்லாமே நான் ஈஸியாக ஸ்டெப்ஸ் வைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஈஸியாக நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.